ஸோ ஹாய், குட் ஈவினிங். யாராவது ஒரு ஆள் பார்ட்டிசிபெண்ட்ல இருக்கவங்க நான் பேசுறது கிளியரா இருந்தா ரியாக்ட் பண்ணுங்க. ஆம் சார், விளங்குது சார். தேங்க்யூ. ஸோ சரி, நம்ம அவேர்னஸ் செஷனுக்குள்ள போவோம். ஸோ ஸோ சார் வந்து நம்மளை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஜென்ரலாக கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலாக பிரேக் அவுட் ரூமுக்குள்ள வந்திருக்கிறது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பற்றி பார்ப்போம். இப்போ வந்த டைமே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாரு, கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக ஐடி செஞ்சதா சொல்லி அவர் வந்து இந்த பிரேக் அவுட் ரூம்ல இருக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி யாரும் டவுட்டோட இருக்கீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, இங்கேயே வருங்க. ஸோ ஃபைனலாக ஜென்ரல் செஷன் ஒன்றில் அதை பற்றியும் கதப்பாரு சார். பிரச்சனை இல்லை. ஸோ 14 பேர் இருக்கீங்க, ஆனால் இனிமே எல்லாரும் வந்துட்டதா நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என் பேர் வந்து கிருஷ்ண பிரசாந்த். நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கேன். ஸோ என்னோட இன்னொருத்தரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. എൻ്റെ പേര് வந்து ஜனுஷ். ನಾನು ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಆಫ್ ಮಾಲ್ಟೋவில் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜனசன் தொடங்கிட்டாரு. இப்போ நம்ம வந்து டிரெக்டா இதுக்குள்ள போவோம். என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல யூனிவர்சிட்டி ரோட் மேப் என்னன்னு பார்ப்போம். இப்போ சார் உங்களுக்கு இதை பத்தி நல்லாவே விளங்கப்படுத்தி இருந்தாரு. ஸோ யூனிவர்சிட்டி ரோட் மேப் பார்க்க முன்னாடி யூனிவர்சிட்டி கோர்சஸ் எப்படி என்ன மாதிரி செலக்ட் பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் நார்மலாக ஒரு ஜென்ரலாக கழிச்சிட்டு போவோம். ஸோ மெயினாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த கோர்சஸ்ல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு என்னென்ன கோர்ஸுக்கு எலிஜிபிளா இருக்குங்கிறத பார்க்கறத செகண்டா வச்சுட்டு, உங்கள்ட்ட என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன பேஷனை நோக்கி நீங்க போக விருப்பப்படுறீங்க, அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடா போற நேரம் உங்கள்ட்ட அந்த கோர்ஸ்ல உள்ள என்கேஜிங் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது இப்போ இல்லாட்டி ஃபியூச்சர்ல போக போக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதை இன்னும் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு போற நேரம் இன்னும் நல்ல அவுட்புட்டை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அப்போ இப்போ நிறைய கோர்சஸ் இருக்கு. பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சுட்டு போற நேரம் யூனிவர்சிட்டிக்குள்ள ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஓவராலா பார்க்குற நேரம் அதிகமான கோர்சஸ், சான்சஸ், ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. அப்போ அதுக்குள்ள போற நேரம் உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பேஷன் என்னன்னு பார்த்துட்டு போற நேரம் உங்களுக்கு அதுக்கான அதுல இருந்து வர அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும் ஃபியூச்சர். சரியா? அப்ப அதை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யூனிவர்சிட்டி ரோட் மேப் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்ததுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பத்தி சார் கதைச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எப்படி போடுறது, என்ன மாதிரி ஃபில் பண்றது, அதுல உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல மெயினா நீங்க ஒன்று பார்க்கறது உங்களோட நேம் தான். சரியா? உங்களோட நேம் வந்து நீங்க பிழை இல்லாம இவ்வளவு நாள் என்ன மாதிரி உங்க நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிழைய விட்டுறாம சரியானதா கொடுங்க. ஏன்னு கேட்டா இந்த கோர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல எப்படி உங்க நேம் அப்ளை பண்றீங்களோ அதுதான் உங்க என்டையர் யூனிவர்சிட்டி லைஃப் அதுக்கு அடுத்து போற ஃபியூச்சர் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இடையில ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னு சொன்னா அந்த மிஸ்டேக் வந்து இனி ஒவ்வொரு இடத்துல நீங்க அதை ஆஜராகிற நேரமும் அதை காட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ அது விளங்க தானே. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து கண்டிப்பா நேம்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சரியா போட்டுக்குங்க. அப்படி இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஸ்கூல் டைம்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துருச்சுன்னு சொன்னா சார் அஃபிடேவிட் எப்படி போடுறதுன்னு சொல்லி இருந்தா, ஸோ அதை பத்தியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்ட பிறகு ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சப்மிஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு செட் ஸ்கோர் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க யூஜிசியால. யூஜிசின்னு சொல்லுது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். சார் அதை பத்தியும் கதைச்சிருந்தேன். அப்ப உங்களுக்கு ஜெட் ஸ்கோர் ரிலீஸ் ஆகுறத வச்சு உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் வந்து அப்ளிகபிளா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு அப்பீல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஜெட் ஸ்கோர் கட் ஆஃப் வச்சுக்கிட்டு. அப்ப அப்பீல் ப்ராசஸ்ல நீங்க என்னென்ன கோர்ஸ் அப்ளை பண்றீங்கன்றத போட்டுக்கிட்டு அடுத்து செகண்ட் ஃபார்ம் சப்மிஷன் வரும். ஸோ இது ஓவராலான ஒரு ப்ரொசீஜர் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் ஃபார்ம் சப்மிஷனும் மகாபோல அப்ளிகேஷன்ஸும் நீங்க சேர்ந்தே பண்ண வேண்டி இருக்கும். மகாபோல வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். அதுக்கு எலிஜிபிளான கிரைட்டீரியாவுக்கு கீழே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு மகாபோல வந்து கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் மகாபோல செகண்ட் ஃபார்ம் சப்மிஷனுக்கு பிறகு ஒரு வெயிட்டிங் பீரியட் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு யூனிவர்சிட்டி இன்டேக்
அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி இன்டேக் யூனிவர்சிட்டி உங்களுக்கு எடுத்த பிறகு சிலர் வந்து போஸ்ட் இன்டேக்லையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படின்னா யூனிவர்சிட்டிகளுக்கு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு சிலருக்கு வந்து கோர்ஸ் மாறி வந்து அந்த மாதிரியும் சிலருக்கு அவங்களுக்கு அதுக்கு மேல உள்ள டிகிரி ப்ரோக்ராமுக்கு மாறி போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஓவராலான யூனிவர்சிட்டி ரோட் மேப். ஸோ அதுக்கு அடுத்ததா இதுல வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இதுல என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து எக்ஸாம் செஞ்சுருப்பீங்க. எக்ஸாம் செஞ்சு ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அந்த ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ இதை தான் முன்னுக்கும் பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் அப்பீல் பண்ணி செட் ஸ்கோர் கட் ஆஃப் வந்து அப்பீல் பண்ணி செகண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணி அடுத்து யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இதுதான் வளமையாக நடக்கிற ஜென்ரல் ப்ராசஸ். இப்போ இதுல உங்களுக்கு இடையில ஒரு தோட்டம் வரலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டதுக்கு பிறகோ இல்லாட்டி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகோ ரிப்பீட் செய்யலான்ற ஒரு ஐடியா இருந்திருக்கு. அப்ப அந்த ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்ட பிறகும் ரிப்பீட் செய்யறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ரிப்பீட் செஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டது பிரச்சனை இல்லை. ரிப்பீட் செஞ்சு நீங்க அடுத்த முறை யூனிவர்சிட்டி இன்டேக்குள்ள கூட போகலாம். ஆனா சப்போஸ் நீங்க செகண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா செகண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏ லெவல் ரிப்பீட்டும் செஞ்சு உங்களால ரிப்பீட் செஞ்ச ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டிக்குள்ள அப்ளை பண்ண இயலாது. செகண்ட் ஃபார்ம் போடுற நேரம் நீங்க எந்த ரிசல்ட்ஸ் வச்சிருந்தீங்களோ அந்த ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து யூனிவர்சிட்டிகளுக்கு போவேணும். அப்ப இது வந்து என்னன்னு சொன்னா நீங்க ரிப்பீட் செய்யறதுங்கிறது ரிப்பீட் செஞ்சு அதுல இருந்து வர ரிசல்ட்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம் யூனிவர்சிட்டி போறது. ஸோ அதுல நீங்க கவனமா இருக்கணும். உங்களுக்கு நீங்க ரிப்பீட் செய்யறதுக்கு நீங்க அந்த ஒரு முடிவுல உறுதியா இருந்தீங்கன்னு சொன்னா செகண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டு இந்த ரிப்பீட்டுங்கிறதுக்குள்ள வந்துட்டு போக முடியாது. அப்ப அதை கொஞ்சம் நீங்க கவனமா வச்சுக்கணும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டுட்டு நீங்க ரிப்பீட் செஞ்சு அந்த ரிப்பீட்ல நல்ல ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு போகலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டீங்க, செகண்ட் ஃபார்மே அப்ளை பண்ணிட்டீங்க, பட் ரிப்பீட் செய்றீங்க. ரிப்பீட் செஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸே வந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு ரேங்க்ல ரிசல்ட்ஸே வந்திருக்குன்னு சொன்னாலும் நீங்க அந்த ரேங்க் விட்டு அந்த ரிசல்ட்ஸ் விட்டு இதை எடுத்துக்க முடியாது. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு மொரட்டோ இன்ஜினியரிங்கே கிடைச்சிருக்குனாலும் மொரட்டோ இன்ஜினியரிங்கால ரிப்பீட்ல உங்களுக்கு மொரட்டோ இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு, ஆனாலும் நீங்க அதுக்குள்ள என்ன செய்யலாது, போக இயலாது. சரி, அப்ப அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். சரிதானே? ஸோ அடுத்ததா இப்போ நம்ம மெயினா இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம்ஸை பார்ப்போம். அதுக்கடுத்து பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சு அடுத்தடுத்து போகிற டிகிரி ப்ரோக்ராம்ஸை பிறகு தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் டிகிரி ப்ரோக்ராம்ல வழங்குற இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸை பார்ப்போம். சரி, அவ மெயினா 6 யூனிவர்சிட்டிஸால இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கே தெரியும், அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிகிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியால வழங்கப்படுற என்னென்ன டிகிரிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி மெயினா 6 யூனிவர்சிட்டிஸால டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க இன்ஜினியரிங். ஸோ அதுல யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவைல 8 இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. சரியா? அப்ப இதுல நீங்க பார்க்கலாம் 8 இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ்ல முதலாவது கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேலையும் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியால மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்காலேயே. அப்போ கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் வந்து கூடவே ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பொலிமர் அந்த மாதிரி வேஸ்டான இதில் போய்கிட்டு இருக்கும். அடுத்தது சிவில் இன்ஜினியரிங், அது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல மட்டும்தான் இருக்கு. அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல மட்டும்தான் கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியா, இதுல வந்து சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தனியாகவும் எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தனியாகவும் இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியால எலக்ட்ரிக்கும் எலக்ட்ரானிக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சரியா? அது வந்து அடுத்ததா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். சரியா? அடுத்ததா யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா. ஸோ இது வந்து ஒரு ஓர்டர்ல நீங்க அந்த ஓர்டரில் அப்படி அந்த யூனிவர்சிட்டிஸை வந்து ஒரு ரூல் புக்கு கீழே ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. நான் ஜென்ரலா எடுத்து
நாங்கள் நார்மலாக அந்த ஸ்லைட்ஸ் செஞ்சுருக்கோம். இந்த ஆர்டரில் நீங்கள் தங்கி இருந்துடக்கூடாது. எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா டிகிரி ப்ரோக்ராமுமே ஒர்த் ஆனது தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரியா? அடுத்ததாக இப்போ பார்ப்போம் யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனால சிவில் அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங். அநேகமாக யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனா வந்து டுவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறதுல டுவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் தான் எல்லாமே. அது எல்லாம் 2 இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸாக வரும். சிவில் அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங், அடுத்ததா எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர். இதுவும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸால வழங்குற டிகிரி ப்ரோக்ராம்ஸ்லயே மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனால மட்டும்தான் ஆஃபர் பண்றாங்க. இது வந்து இந்த கடல் சார்ந்த அடுத்து அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு டிகிரி ப்ரோக்ராமா இருக்கும். இது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு அண்ணா ஒருத்தர் இதுக்கு முன்னாடி போயிருக்காரு. இப்ப ஆக்கள் தொடர்ந்து இதுக்கு போய்க்கு இருக்காங்க. ஸோ அடுத்ததா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அடுத்ததா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா பார்ப்போம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னால சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்ததா யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுர அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ இதான் வளமையா அங்கு எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரியான டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அண்ட் ஸோ பார்த்துக்கலாம். சரி, இப்போ இதில் எல்லாமே மெயினான ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல கொடுக்குற இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஒவ்வொரு டிகிரி ப்ரோக்ராம். நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி இன்டேக் ஆன பிறகு அதுக்கடுத்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு மொரட்டுவையில் எடுத்தோம்னு சொன்னால் உங்களோட செமஸ்டர் ரிசால்ட்ஸை வச்சுக்கிட்டு செமஸ்டர் இப்போ ஜெட் ஸ்கோர் படி நமக்கு யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணுற மாதிரி செமஸ்டர்ல உங்கள்ட்ட ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு யூனிவர்சிட்டி உள்ளுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். இல்லாட்டி அந்த யூனிவர்சிட்டி உள்ளுக்குள்ள ஒரு கிரைட்டீரியாவுக்கு கீழே நீங்க வந்து விருப்பமான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி போகலாம். சரியா? அப்ப இங்கேயும் கிரேட்ஸை வச்சுக்கிட்டு தான் இப்போ மொரட்டுவையில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு போவோம். மற்ற யூனிவர்சிட்டியில் அது ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இயர்ல சேஞ்ச் ஆகுறது இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர்ல லாஸ்ட்ல சேஞ்ச் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் ஒவ்வொரு மாதிரி. இதுதான் மெயினான ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல வழங்குற டிகிரி ப்ரோக்ராம்ஸ். அடுத்ததா நம்ம அதர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் பத்தி கதைப்போம். அப்படின்னா இப்போ மெயினான இன்ஜினியரிங்கை விட்டுட்டு இன்ஜினியரிங் இல்லாமல் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கிடைக்கக்கூடிய அதர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இன்டேக்ஸ் அண்ட் என்னென்ன யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்கன்றத ஜங்ஷன் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கு? இப்போ நான் வந்து என்னத்தை பற்றி பேச போறேன்னா, இப்போ இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் இல்லாமல் அடுத்தது இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸில் எலவில் ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்துட்டு என்னென்ன கோர்ஸ்கள் அப்ளை பண்ணலாம், ஸோ அந்த கோர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு அதுகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். அடுத்தது இப்போ ரெண்டாவது பேச போகிறேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கோர்ஸ். ஸோ உள்ளது சின்ன சேஞ்ச் வந்து தான். இதை வந்து பேரதனியால கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சாரி அது பேரதனியால 50 பேர் சின்ன சேஞ்ச் வந்து சரியா. இப்போ இங்கே வந்து இப்போ இதை பற்றி நான் கூடுதலான டீட்டெயில்ஸ் வந்து பின்ன தனியான ஸ்லைடில் வந்து இதை பற்றி கொடுக்குறேன். இப்போ இதுவும் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி எப்படி தான் வருது. இது வந்து பேராதனை இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி. அடுத்தது வந்து அடுத்ததான் இன்ஜினியரிங்னு சொல்றது வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் வந்து அடுத்தது மொரட்டுவையில் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். இங்கே வந்து என்ன படிக்க போகிறாங்கன்னா இப்போ டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் துணி வகைகள். இப்போ சாதாரணமாக இப்போ பருத்தியிலிருந்து காட்டன் இது க்ளோத் செய்கிற வரைக்கும் அந்த மாதிரியான அது ஃபுல்லான அது சம்மந்தமான முழு டீட்டெயில்ஸ் இங்கே வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் படிக்கலாம். இதுவும் மொரட்டுவை யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி வந்து அடுத்தது வந்து எர்த் ரிசோர்சஸ் இன்ஜினியரிங். இதுவும் மொரட்டுவை இதுவும் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி வருது. இப்போ இதில் வந்து என்ன மாதிரி படிக்க போகிறாங்கன்னா கனிய வளங்கள், அடுத்தது மைனிங் இருக்கு. இப்போ மைனிங்னா இப்போ சிமெண்ட் உற்பத்திக்கு வந்து பதிகளுக்கான மைனிங், இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வேற அது சென்ஸ் பண்ணி இப்போ இலங்கையில் இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன கனிய வளங்கள் இருக்கு, இப்போ அதை எப்படி பிரிச்செடுக்கிறது, அந்த மாதிரியான முழு விஷயங்களையும் இப்போ இந்த எர்த் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்ல படிப்பாங்க. இதுவும் மொரட்டுவை யூனிவர்சிட்டியில் இருக்கு. இப்போ அடுத்ததாக பார்க்குறப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து இப்போ 3 ப்ராசஸில் கொடுக்குறாங்க.
ஜெயபுரம் யூனிவர்சிட்டி, கெலன் யூனிவர்சிட்டி, அடுத்தது சப்ரகம் யூனிவர்சிட்டி. இங்கே வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொன்னோம்னா இப்போ வந்து இங்க இருக்க ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் மோஸ்ட்லி இப்போ ஒரு சாஃப்ட்வேரை எப்படி கிரியேட் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாரி விஷயம் இப்போ எர்த் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் இப்போ நான் நான் செக் பண்ணலாம் சொல்லுவேன். சரி இப்போ அடுத்ததாக வந்து குவான்டிட்டி சர்வரிங். சரி அந்த கம்பெனி சர்வரிங். சரி அந்த குவான்டிட்டி சர்வரிங்கில் வந்து இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் படிக்க போகிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல வந்து இப்போ அங்கே இருக்கும் தானே இப்போ அங்கே தேவைப்படுற விஷயங்கள் தானே இப்போ இந்த அளவுக்கான சிமெண்ட் தேவை, இந்த அளவுக்கான கம்பிகள் தேவை, இப்போ அந்த தேவையான விஷயங்கள்லாம் கணக்கீடு செஞ்சு அளவிட்டு அந்த தேவையான விஷயங்களை இது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில் வழங்குது. அது சம்பந்தமான படிக்கிறது தான் குவான்டிட்டி சர்வரிங். இதுக்கு அடுத்ததாக வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. இப்போ இது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியால் வழங்குற ஐடி ஃபேக்கல்ட்டியில் வந்து இப்போ இவங்களும் என்ன மாதிரி படிக்க போகிறாங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மொரட்டோவில் படிக்கணும். அடுத்ததாக வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், அந்த ஐடிஎம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஐடி, அடுத்தது ஐடிஎம். இது வந்து இதுவும் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் தராங்க. இப்போ இதுக்கும் அந்த ஐடிக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ இதில் வந்து அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் மாடியூல்ஸ் வந்து ஐடியை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதோடு சேர்த்து இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் சைடும் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான மாடியூல்ஸும் இங்கே சேர்த்து. அப்போ இங்கே வந்து இப்போ கேரியரில் வந்து இப்போ 2 சைடில் போகும். இப்போ ஐடி ஃபீல்டுக்கு போகலாம், இது மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுக்கு போகலாம், இல்லாட்டி ஐடி ஃபீல்டுக்கு இருக்க மேனேஜ்மெண்ட் சைடும் போகும். அடுத்து ஐடிக்கு வந்து மேக்ஸ் ஆக்கள் மட்டும் தான் வரையும். அடுத்து இந்த ஐடிஎம்ன்றது இது வந்து மேக்ஸ் ஆக்கள் வரையும். அது பயோ ஆக்களும் வரும். பயோ ஆக்கள் அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஆக்களும் வரும். அடுத்தது 9வது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது வந்து 9வது சொல்கிறது நான் சுமார் ஆர்டரில் போட்டுருவோம். இது வந்து கோர்ஸ் ஆர்டர். இது முக்கியமாக உங்களோட பேஷன் எதுவாக இருக்கோ அந்த கோர்ஸ் ஆர்டர் போதும். இப்போ நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு லிஸ்ட்டில் போட்டு இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு கோர்சஸ் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இங்கே வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில் தந்துருக்கலாம். இப்போ இது மொரட்டோ யூனிவர்சிட்டி ஐடி ஃபேக்கல்ட்டி கீழே வருது. இப்போ இதுக்கு வந்து 50 பேர் எடுக்கிறாங்க. இப்போ 50 பேர் எடுத்து இப்போ இங்கே வந்து என்ன மாதிரியான படிக்கிறோம்னா இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஸ்டார்டிங்லேருந்து டெவலப் பண்ணிக்கிட்டு வந்து இப்போ அதை இம்ப்ளாய் பண்ணுற வரைக்கும், அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் படிப்பாங்க. அது இங்கே வந்து கூடுதலாக என்ன படிக்க போகிறாங்க, அதில் அல்காரிதம்ஸ், அடுத்தது ஹார்ட்வேர் சைட் கூட இல்லாமல் சாஃப்ட்வேர் சைட் கூட படிப்பாங்க. அதில் அல்காரிதம் ஸ்டார்டிங் வந்து கிரியேட் பண்ணி ஆகிற மாதிரியான விஷயங்கள் இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறாங்க. அடுத்தது ஆர்கிடெக்சர் மொரட்டோ யூனிவர்சிட்டி. இப்போ இங்கே மொரட்டோ யூனிவர்சிட்டியில் 50 பேர் எடுக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து அப்போ ஆர்கிடெக்சர் சொல்கிறனால அப்போ எல்லாருக்கு தெரியும் இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாட்டி ஒரு டிசைன். சரி இப்போ கேட்குதா? இப்போ நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? சரி சரி. இங்கே வந்து அப்போ ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணுறது, ஒரு இடத்த டிசைன் பண்ணுறது, அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா இப்போ இங்கே வந்து இதுக்கு வந்து ஆப்டிடியூட் செய்யணும். சரி இங்கே வந்து ஹேஷ்டேக்ஸ் போட்டுக்கிறது சிம்பிள்ஸ் எல்லாமே ஆப்டிடியூட் எக்ஸாம் செஞ்சுட்டு அந்த கோர்ஸ்க்கு போக வேண்டியதாக இருக்குது. அடுத்து இந்த ஆர்கிடெக்சருக்கான ஆப்டிடியூட் எக்ஸாம் வந்து இப்போ க்ளோஸ் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே திங்கட்கிழமை மே 11ஆம் தேதி வந்து ஆப்டிடியூட் எக்ஸாமில் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் யாரும் ஆர்கிடெக்சருக்கு போட யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வழியாக போடும். இன்னைக்கு நாளைக்கு போட்டு போச்சா. அது லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர். இப்போ இதுவும் மொரட்டோ யூனிவர்சிட்டி, இப்போ இதுவும் ஆப்டிடியூட் எக்ஸாம் செய்யணும். இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரே போர்ட்டலில் தான் ஆப்டிடியூட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும், ஆனால் வேறு எக்ஸாம்ஸ். அப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறது வந்து ஆர்கிடெக்சரில் வந்து மோஸ்ட்லி பில்டிங்ஸ் இருக்குது, பெரிய பெரிய கட்டடங்கள் மாதிரி. இப்போ லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு டிசைன் பண்ணுறது, இப்போ அங்கே என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. முதல்ல சொன்ன மாதிரி இப்போ மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் சொன்ன மாதிரியான கோர்ஸ் தான். அப்போ இங்கேயும் என்ன படிக்க போகிறாங்கன்னா ஐடி சம்மந்தமாகவும் அடுத்தது மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாகவும் படிக்க போகிறோம்.
ஸ்டார்டிங்கில் வந்து 2 பேசிக் குரூப் படிச்சுட்டு போகிறாங்க. 3rd இயர் 2nd இயர்ஸில் வந்து அவங்களோட ஸ்பெஷலைஸ் கோர்ஸுக்கு அவங்க பிரிச்சு போகிறாங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6 யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே 6 யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணி இங்கே வந்து அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற சொல்கிறேன்னா அப்போ வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகிறது, ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணுறது, ஸ்டார்டிங் வந்து பில்ட் பண்ணிட்டு வருது, இந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு வர்றது மீன்ஸ் அதில் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் சைடு, ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் சைடு, ஃபண்டமெண்டல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை படிக்கணும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக், இதுவும் மோட்டர் இன்ஜினியரிங்கில் வருது. இப்போ இதுவும் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிகளுக்கே தான் வரும். இங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் படிக்க போகிறாங்க, ஒரு ஓகே ஒரு ரூட், ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கு. இப்போ அதை வந்து எப்படி எப்படி இந்த மாதிரியான வகையில் எஃபெக்டிவாக செய்யணும். சரி, அப்போ எஃபெக்டிவாக போகிறது, அது ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்போர்ட்டை டிசைன் பண்ணுறது, அது லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக போகிறது. அப்போ லாஜிஸ்டிக்ஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இப்போ வந்து இப்போ கப்பல் துறை இருக்குது. இப்போ கப்பல் துறையில் இப்போ எந்தெந்த கப்பல் இப்போ என்ன வழியில் போகணும், இப்போ எவ்வளோ நேரத்தில் போகணும், இப்போ அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிசைன் பண்ணுறாங்க. என்னன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். அப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து அப்போ இங்கேயும் 3 யூனிவர்சிட்டியில் கொடுக்கலாம். ஜெயவர்த்தனா யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டி, சப்ரகம் யூனிவர்சிட்டியில் கொடுக்கலாம். அப்போ இங்கேயே அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னா இப்போ மோஸ்ட்லி ஐடி ரிலேட்டட்ஸ் ஆன விஷயங்கள் தான். பட் இங்கே வந்து அந்த ஐடியில் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் மாதிரி இது வந்து ஃபுல் சிஸ்டமையும் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு கோர்ஸாக இருக்குது. அப்போ அது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வாருது, அதுகள் அதை ப்ரொசஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் படிக்கணும். சரி, அப்போ நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ இது சம்மந்தமான ஒரு மேலதிக தகவல் உங்களுக்கு தேவை, இல்லாட்டி அந்த கோர்ஸில் படிக்கிறவங்களுக்கான விஷயங்கள் தேவைன்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். அப்போ வந்து அது சம்மந்தமான மேலதிக தொடர்புகளை நான் உங்களுக்கு மேலதிக தகவல்களை உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபைனான்ஸ், இது வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் தான். அப்போ இது வந்து அப்போ என்ன மாதிரியான கோர்ஸாக இருக்க போகுதுன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தம். ஒரு பிஸ்னஸில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் ஏழு படிச்சிருப்பீங்க ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளிவிவரவியல். இப்போ அந்த விஷயங்களை எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போ அதை யூஸ் பண்ணி அந்த கம்பெனியோ இல்லாட்டி அந்த பிஸ்னஸோ எப்படி எஃபிஷியன்ஸாக மாற்றுறது, அது இதை செஞ்சு 2 பாத்வேஸில் போகலாம். நீங்கள் இப்போ ரிசர்ச் சைடுக்கும் போகலாம், இல்லாட்டி இண்டஸ்ட்ரிக்கே வரும். இண்டஸ்ட்ரி வந்து இப்போ அங்கே இருக்க ஒரு ப்ராடக்ட் அங்கே இருக்க ஒரு 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியை எஃபிஷியன்ஸாக மாற்றுறது, அந்த பிளான்ஸை டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வருது. இது வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிகளுக்கு வருது. அடுத்தது டிசைன். அடுத்தது ஃபேஷன் டிசைன். இப்போ இது 2 கோர்ஸுமே மார்க்கோ யூனிவர்சிட்டியில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது 2க்குமே அப்டிடேட் டிசைன் இருக்கு. இப்போ இதுக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் டிசைன், ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இது 3க்கும் ஒரே போர்ட்டலில் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும். இப்போ இது 3க்குமே இந்த 4 கோர்ஸுக்குமே டெட்லைன் வந்து திங்களாக இருக்கும். இப்போ டிசைனில் வந்து இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் படிக்க போகிறாங்க, ஸ்டார்டிங்கில் வந்து டிசைன் ஃபண்டமெண்டல்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியா கிரியேஷன் அது ஒரு சைட் போக போகுது, மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் அது ஒரு சைட் போக போகுது. அடுத்து 2வது சைட் வந்து ப்ராடக்ட் டிசைன். இப்போ ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வரையும் மேக்கப் பண்ணுறோம், அது வந்து 2வது சைட் போகுது. லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைன், அது இந்த 3 பிரிவுகளாக இருக்குது. இப்போ டிசைனுக்கு வந்து இது வந்து ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டி. அடுத்தது வந்து ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இப்போ இது மார்க்கோ யூனிவர்சிட்டி, ஆனால் இது வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிகளுக்கு இருக்குது. இப்போ இதில் என்ன மாதிரியான டிசைன் பண்ண போகிறோம்னா இப்போ டெக்ஸ்டைல், அது சம்மந்தமான டிசைன்ஸ், வேறு 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 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்போ அதுகளை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது, இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அடுத்தது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓலெவல் ஏலெவலில் படிச்சிருப்பீங்க, ஏலெவலில் ஜிட், அடுத்தது ஓலெவலில் ஐசிடி. இப்போ இங்கே வந்து அதில் வந்து ஒரு பெரிய பரப்பு, ஒரு பெரிய அதில் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண விஷயம்னு வச்சுக்கலாம். இதுகளுக்கு வந்து இருக்க போகுது. இப்போ இது வந்து 3 யூனிவர்சிட்டியில் வழங்கப்படுத்துகிறோம், வவுனியா யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அண்ட் ராஜராட்ட யூனிவர்சிட்டியில்.
இப்போ இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அப்போ இங்கே வந்து ஐடியோட சேர்ந்து இப்போ கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்களும் இங்கே வந்து இன்க்ளூடாக இருக்கும். அடுத்தது ஃபைனான்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டடீஸ்ட்டு. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கொழும்பு யூனிவர்சிட்டியில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியான ஒரு கோர்ஸ் இது. இப்போ இங்கேயே இப்போ இண்டஸ்ட்ரிக்கு எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கோர்ஸ் இது. அது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுற நேரம் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடும். ஏன்னா ரெண்டு வேறு வேறு கோர்ஸ், வேறு வேறு யூனிவர்சிட்டி, வேறு வேறு நேமில் தான் இருக்குது. இப்போ யூனிகோடு வேறு, அது பார்க்குற நேரம் நேமும் வேறையாக தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒழுங்காக பார்த்து சூஸ் பண்ணி போடும். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன். மோஸ்டான இன்ஜினியரிங் ஆக்கள் எல்லாருமே இதையும் படிக்கலாம். அது இல்லாமல் இது வந்து சேராதுன்னா அது வந்து இதை மட்டுமே படிக்கலாம். இதை மட்டுமே படிப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு பெரிய அளவில் படிக்கலாம். ரொம்ப டீப்பான ஒரு நாலேஜாக இருக்குது. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுறது, இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது ஃபிசிக்கல் சயின்ஸ். ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் இப்போ லெவலில் படிச்சிருப்பீங்க. இப்போ மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மூணு படிச்சிருக்கீங்க. இப்போ அதோட ஒரு கண்டினியூவேஷன் இல்லாட்டி அதில் ஒரு எக்ஸ்பேன்ஷனான ஒரு வெர்ஷன் சொல்லுது. அடுத்தது இங்கே ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்கிறது வந்து இது ஒரு நல்ல கோர்ஸ் தான். இப்போ இது வந்து இதில் என்ன வித்தியாசம்னா இது வந்து நிறையா யூனிவர்சிட்டியில் வளரலாம், இது நிறையா இன்டேக் எடுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னாலே இது ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து 8 யூனிவர்சிட்டியில் வழங்கலாம் ஃபிசிக்கல் சயின்ஸ். அடுத்தது அப்ளைட் ஃபிசிக்கல் சயின்ஸ். இப்போ அப்ளைட் ஃபிசிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸஸ். அப்போ இதுவும் ஃபிசிக்கல் சயின்ஸ் மாதிரியான கோர்ஸ், ஆனால் மோஸ்ட்லி அப்ளைட் சம்பந்தம். இப்போ நீங்கள் எதில் படிச்சு இப்போ அப்ளைட் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ மோஸ்ட்லி அந்த சயின்ஸஸ் எப்படி அப்ளை பண்ணுறது சம்பந்தமான கோர்ஸ் போகுது. இதுவும் எத்தனை யூனிவர்சிட்டியில் வழங்க போகிறாங்க? 5 யூனிவர்சிட்டி. அடுத்தது ஃபிசிக்கல் சயின்ஸ், அது வந்து ஐசிடி தொடர்பாக. அப்போ இங்கே வந்து என்னது கூட இன்க்ளூட் ஆக போகுதுன்னா அந்த ஃபிசிக்கல் சயின்ஸோடையே சேர்த்து இப்போ இங்கே வந்து ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இங்கே வந்து சேர்த்து படிக்கலாம். அதை வந்து மெயினாக இன்க்ளூட் ஆகி படிக்கலாம். அடுத்து அர்பன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பிளான். இப்போ இது வந்து முந்தி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்துச்சுன்னா சவுண்ட் அண்ட் கண்ட்ரி பிளான் இருந்துச்சு. அப்போ இங்கே வந்து என்ன மாதிரியான இருக்க போகுதுன்னா இப்போ வந்து ஒரு நகரத்தை எப்படி வடிவமைக்கிறது, ஒரு நகரத்தில் சில விஷயங்களை மாற்றக்கூடாது, சில விஷயத்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதெல்லாம் எப்படி வடிவமைக்கிறது, மாற்றக்கூடாத விஷயங்கள்லாம் எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல இருக்காங்க. ஒரு வீடு, தொகுதி, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ஸ், ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அப்போ எல்லாம் என்னென்ன மாதிரியான இடங்கள்ல இருக்கும், அதை எப்படியெல்லாம் வடிவமைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அர்பன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் பிளான். அது சர்வரிங் சயின்ஸ். சர்வரிங் சயின்ஸ் வந்து சப்ரகம் யூனிவர்சிட்டியால் வழங்கலாம். இப்போ சப்ரகம் யூனிவர்சிட்டியால் இப்போ சர்வரிங் சயின்ஸ்ன்னு சொல்றது அப்போ என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அப்போ அது வந்து அந்த நிலத்தை அளந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அது நிலத்தை அளக்கிறது, அடுத்தது மேப் பண்ணுறது, இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பார். அப்போ வந்து ஒரு சிவில் பார்த்தீங்கன்னா அப்போ கட்டாயம் ஒரு சர்வேயரும் இருப்பார். அவர் தான் அந்த நிலத்தை அளந்து மேப் பண்ணுறது. இந்த ஓஷியன் மேப்பிங்கும் கடலில் மேப்பிங் இந்த சர்வரிங் சயின்ஸ் சொல்லுவா. அடுத்ததாக வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, அப்போ இங்கே என்ன மாதிரியா இருக்க போகுதுன்னா இண்டஸ்ட்ரியில் ஐடி யூஸ் பண்ணும். இண்டஸ்ட்ரியலாக ஐடி யூஸ் பண்ணுறது. அப்போ இது வந்து UVAVLS யூனிவர்சிட்டியில் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து மேக்ஸாக்கள் மட்டும் இல்லை, இடேகாக்களும் சேர்ந்து வரலாம். அதுதான் முதல்ல இருந்து ஐடியும் இது ஒரு சின்ன வித்தியாசம். அடுத்தது டேட்டா சயின்ஸ். அப்போ இதுவும் சப்ரகம் யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும். இப்போ இந்த டேட்டா சயின்ஸ்லேயும் இப்போ இது வந்து டேட்டா மிஷின் லேர்னிங் ஏஐயோட சம்மந்தப்பட்டதாக ஒன்றா இருக்க போகுது. இது டேட்டா சயின்ஸ் வச்சு டேட்டா அதை ப்ரொசஸ் பண்ணி அதில் வந்து அவுட்புட்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது மேக்ஸாக்கள் வந்து லோவுக்கும் போடலாம். இப்போ நார்மலாக ஆர்ட்ஸ் ஆக்கள் தான் லோவுக்கு போடுவாங்க, மேக்ஸாக்களும் லோவுக்கு போடலாம். ஆனால் இங்கே வந்து அப்போ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் ஆக்களோட கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 10 செட் ஸ்கோர் இருந்துச்சு, உங்களுக்கு இன்ஜினியரிங் எதுவுமே போக விருப்பம் இல்லை, லோவுக்கு தான் போகணும்னா இதையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இங்கே வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் மீன்ஸ்
இப்போ உங்களுக்கு மேக்ஸ் செஞ்சுட்டு இதெல்லாம் பொதுவாக மோஸ்ட்லி நிறையா ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து உள்ளுக்கு வரக்கூடிய மாதிரியான கோர்சஸ். அப்போ இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் சம்மந்தமா ஒரு அது பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷன். அப்போ இது என்ன மாதிரினா இப்போ ஒரு சமாதான நீடுவான் அந்த மாதிரி. அப்போ இது லோவோட கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். இது வந்து கெலனி யூனிவர்சிட்டியில் வழங்குறாங்க. அடுத்தது ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அது மோட்டோ யூனிவர்சிட்டியில் வழங்குறாங்க. அப்போ ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து இதுக்கு வந்து மேக்ஸ் ஆக்கள், காமர்ஸ் ஆக்கள் அப்புறம் வரும். இப்போ இங்கே என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, அப்போ அங்கே இருக்க ஃபெசிலிட்டி ஒரு இடத்துல இருக்க ஃபெசிலிட்டி ஒன்று எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது அது சம்மந்தமான டீட்டெயில் படிப்பாங்க. இப்போ இது மோட்டோ யூனிவர்சிட்டியில் இருக்குது ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டி எழுதுதான். அடுத்ததாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ முதல்ல பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து இப்போ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அது கம்ப்யூட்டரோட போகும். இங்கே வந்து என்னென்னா எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து இன்க்ளூட். இங்கே இருக்க மொடியில் என்ன மாதிரி போகுதுன்னா எலக்ட்ரானிக்ஸும் படிப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிப்பீங்க. அடுத்து இது வந்து இப்போ இது ரெண்டுமே கட்டாயம் படிக்க வேண்டியது. இப்போ ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கான ஆட்கள் இப்போ இதுக்கு போவீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ மற்ற விஷயங்கள் போகலாம். அது எலக்ட்ரானிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்த்து உங்களுக்கு படிக்கணும். இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இது இருக்கும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ இதுவும் இடேகாக்களும் வரலான்னு இல்லை. அது இது வந்து வேலைசால பண்ணுறாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமாக இருக்கும். அடுத்து அது வந்து டெக்னாலஜிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதாகவும் இது வந்து படிக்கும். அடுத்தது ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட். அப்போ இது வந்து வேலைசா யூனிவர்சிட்டியால் தராங்க. இப்போ இங்கே வந்து என்ன மாதிரியான போகுதுன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இது ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்க போகிறாங்க. அது மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்போ இங்கே என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, அப்போ கனிய வளங்களை எப்படி கொண்டு போகிறது, எப்படி கண்காணிக்கிறது, அது எப்படி அந்த மாதிரியான எப்படி பிரிச்செடுத்தல், அது எங்கெங்கே இருக்குது இந்த மாதிரி பார்க்குறது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷனும் அங்கே ஜப்னா யூனிவர்சிட்டி அண்ட் சப்ரம யூனிவர்சிட்டி வழங்குறாங்க. இப்போ இங்கே வந்து இப்போ இங்கே இந்த கோர்ஸுக்கும் ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதி போகணும். இப்போ இங்கே வந்து என்ன மாதிரி ஆப்டிடியூட் எக்ஸாமாக இருக்க போகுதுன்னா, இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது வரைக்கும் போகும். இப்போ அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ இதுகளுக்கும் ரெண்டுக்குமே என்ன இருக்க போகுதுன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் அடுத்த இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, இப்போ ஓலெவல் இந்த டைமில் படிச்சிருக்கேன் ஹெல்த் அண்ட் பிடி அந்த மாதிரியான விஷயங்கள்ல பெருசாக இருக்கும். அதோட எக்ஸ்பென்ஷனாக இருக்க போகுது. இப்போ அந்த சம்பந்தமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் படிக்கும். இது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு ஸ்போர்ட்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் டீம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வரும். அது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் டெஸ்ட். அப்போ இதுக்கும் அப்ரிவேஷன். இதுக்கு என்ன மாதிரியான அப்ரிவேஷன்னா, அப்போ இந்த ஸ்பீச்சை டெஸ்ட் பண்ணுறது, ஹியரிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு அப்ரிவேஷனாக இருக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் அண்ட் இவெண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ இது வந்து ஒரு இலங்கையில் சுற்றுலாத்துறை ஒரு ஈவெண்ட் ஒன்று எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸ்ரீலங்கா ரீதியான ஒரு ஈவெண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே படிக்கும். அடுத்தது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இங்கேயும் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி வரும். அடுத்து இங்கே அந்த அங்கே படிக்கிற அளவுக்கு இங்கே படிக்கணும். இங்கே படிக்கணும், ஆனால் அந்த கோர்ஸ் அளவுக்கு இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்தது ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். இப்போ ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸில் வந்து இதெல்லாம் நீங்கள் பொதுவாக எல்லாரும் போடக்கூடிய கோர்ஸ். அப்போ நான் எல்லா ஸ்ட்ரீம்ல இது போடலாம். ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸில் வந்து இப்போ நீங்கள் போடணும். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஓலவர் சிங்கள லிட்ரேச்சர் ஆர் இங்கிலீஷ், இல்லாட்டி தமிழ் லிட்ரேச்சர் ஆர் இங்கிலீஷில் நீங்கள் வந்து பிபாஸ் எடுத்துருக்கணும். இல்லாட்டி நீங்கள் ஏலெவலில் அந்த மொழிகள் சம்பந்தமாக சம்பந்தமாக நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். அது ஏலெவல் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் சரிப்பா. ஒன்று ஓலெவலில் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் இங்கிலீஷில் பிஇ எடுத்துருக்கணும். அது இல்லாட்டி நீங்கள் வந்து மற்ற விடயங்களை பொறுத்து நீங்கள் வந்து இதுக்கு போகணும். அடுத்தது ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ். இது வந்து கெலனி யூனிவர்சிட்டியில்
தொலைக்காட்சி அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. அது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பவனியா யூனிவர்சிட்டியோட இருக்காங்க. இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது, இப்போ அதில் வர பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது நரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சயின்ஸ். அப்போ இங்கே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இது மோஸ்ட்லி மெக்ஸாக்களும் வரலாம், அது பயோவாக்கர் செஞ்சாலும் இதுக்கு போகலாம். அது ஃபுட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ இது வந்து சப்ரகம் யூனிவர்சிட்டியில் வரலாம். அப்போ ஃபுட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னேன். அப்போ ஒரு உணவு சம்பந்தமான ஒரு பெரிய ஹோட்டல்ஸ், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், அப்போ அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே தெரியுது. இங்கே அப்போ இதுக்கு வந்து எக்ஸாக்கள் மட்டும் இல்லை, பயோ கொமர்ஸாக்களும் இது வந்து வரும். அது மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ இதுக்கு வந்து இது வந்து சவுத் ஈஸ்டர்ன் வந்துடும். இதுக்கு வந்து 170 பேர் எடுக்கும். இப்போ அடுத்தது அது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ் வந்து என்னன்னா ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து ருபன் யூனிவர்சிட்டியில் இந்த வருஷத்துலேருந்து உங்களோட பேட்சில் இருந்து இது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம். இங்கே வந்து என்ன மாதிரி இருக்க போகிறோம், என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா ஒரு ஜியோகிராஃபி சிஸ்டமில் ஒரு அதில் இருக்க மேப்ஸை மேப்பிங் செய்கிறது, வந்து அந்த ஜியோகிராஃபிக்கல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி செஞ்சு போகிற மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறோம். அப்போ இது வந்து புதுசாக ருபன் யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நான் முதல்ல சொல்லி இந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க 2 கோர்ஸ். ஒன்றாவது எலக்ட்ரானிக் அண்ட் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங். இப்போ இது வந்து பேரறிஞர் யூனிவர்சிட்டியாக புதுசாக வந்துடலாம். இப்போ இதுவும் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோட வருது. இப்போ இங்கே வந்து இது சம்மந்தமாக நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பெருசாக கதைக்கிறேன். இங்கே வந்து என்ன மாதிரி ஆம்பிஷன் வந்து நம்ம இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து 50 பேர் எடுக்க போகிறாங்க. இப்போ அட்வான்ஸ் லெவலில் கம்பைன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணியிருந்தால் இது போகலாம். பட் இது வந்து ஒரு 4 வருஷம் கோர்ஸ் ஆகுது. அது இங்கே வந்து இங்கிலீஷில் நடக்கும். அடுத்தது ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து மேப்பிங் சம்மந்தமான, அது சம்மந்தமாக அடுத்து ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயில் டேட்டா சம்மந்தமான ஒரு விஷயங்கள் இருக்கும். இதுக்கும் 50 பேர் எடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் வரலாம்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், அடுத்து பயாலஜிக்கல் ஸ்ட்ரீம், அடுத்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம், இந்த 3 பேரும் இதுக்கு இன்டேக்கு விளையாடும். இதுவும் 4 வருஷம் கோர்ஸ். அடுத்து யூனிவர்சிட்டி மட்டும் ருகுனாவில். அது நான் முதல்ல சொல்லி இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி பேர் அதனால அந்த புதுசாக வழங்குற கோர்ஸ் சம்மந்தமாக. இப்போ இங்கே வந்து என்ன மாதிரி போகுதுன்னா ஒரு இப்போ உங்களுக்கே தெரியும் நிறையா ஏஐ சிஸ்டம்ஸ் வந்துட்டு இதில் வந்து முக்கியமாக என்னத்தை மெயின் பண்ணி செய்ய போகிறாங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸையும் ஏஐயும் சேர்ந்து படிக்கிறோம். இப்போ எப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சிங்கன்னா இப்போ நீ நார்மலாக யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ ChatGPT, ஜெமினி எல்லாம் என்னெல்லாம் இப்போ உலகத்தில் இருக்க எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இதுவே ஒரு கம்பெனி மட்டும் ஒரு ஏஐ தேவைப்படுது. இப்போ அதை வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸை யூஸ் பண்ணி அப்போ அதுக்கு ஏஐ இன்டகிரேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே படிக்கிறோம். இங்கே வந்து அப்போ ஹார்ட்வேர் 60% ஆகும், சாஃப்ட்வேர் அடுத்தது ஏஐ அல்கோரிதம்ஸ் அதுவும் இருக்கும். இதில் இருக்க என்ன சொன்னால் இப்போ நீங்கள் ஈவனுக்கு போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி போகிறத விட போகணும், சரி போகலாம். அடுத்து இது கோர்ஸில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸே டிரெக்டாக போகிறதுனால இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் வந்து படிச்சுருக்கீங்க. நார்மல் ஈவெண்ட்டில் போகிறதுனால ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா ஜென்ரலான எல்லா இன்ஜினியரிங் பற்றின செமஸ்டர்ஸ் 1 or 2 நடந்துட்டு இப்போ டெக்குள்ளே போகுது. இப்போ இங்கே வந்து என்ன மாதிரி போகுதுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரெக்டாக போயிட்டு அது சம்மந்தமான ஸ்டடீஸ் சரி. ஓகே, இது ஜெட் ஸ்கோர் கட் ஆஃப். இதில் வந்து இது நவரத்ன சாரும் சொல்லியிருப்பாரு, இது நானும் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னா இப்போ இங்கே வந்து ஜெட் ஸ்கோர் வந்து என்ன மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ உங்களோட சீனியர்ஸ்ட்டு சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நுவர்லியா மாவட்டத்தில் இதில் உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம் பயாலஜிக்கல் சயின்ஸ். இப்போ பயாலஜிக்கல் சயின்ஸில் நுவர்லியா மாவட்டத்தில் என்கியூசி இருக்கு. இப்போ என்கியூசின்னா இப்போ என்ன மீனிங்னா அது கோர்ஸ்க்கு யாரும் போக இயலாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ போன வருஷத்துல யாரும் அந்த கோர்ஸுக்கு போகாது. சப்போஸ் வேற டிஸ்ட்ரிக்ட்காரங்க வந்து அந்த கோர்ஸுக்கு எல்லாரும் போயிட்டாங்க, 14 நுவர்லியா டிஸ்ட்ரிக்ட்ல போக இயலாமல் போயிடும். இல்லாட்டி
என்னது தகுதியானவங்க அப்படின்னா ஜெட் ஸ்கோர் கூட இல்லாமல் அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணாமல் வேறு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்கியூசி இருக்கு. இப்போ என்கியூசினா என்ன மீனிங்னா நீங்கள் போன வருஷத்துல யாரும் இந்த நூர்ல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போகும். இப்போ அது வந்து இந்த வருஷத்துல இருந்து நீங்க போகக்கூடாதுன்னு ஒரு மீனிங். இப்போ லாஸ்ட் இயர் இந்த போகல, அதனால நல்ல என்கியூசி. அது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல போட்டிருக்க ஜெட் ஸ்கோர் எல்லாமே உங்களோட லாஸ்ட் இயர்ல சீனியர்ஸ் கொழும்பு யூனிவர்சிட்டி கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பயாலஜிக்கல் சயின்ஸ்ல இருந்து 1.5223. அப்போ அந்த ஜெட் ஸ்கோர் என்னன்னா இப்போ வந்து கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியில் அந்த கடைசி ஒருத்தர் பேர் பாருங்க பட் செட் ஸ்கோர் தான் அது. அதுதான் அவன் வந்து என்னது கட் ஆஃப் செட் ஸ்கோர்னு வரும். இப்போ அது வந்து இந்த வருஷம் மாறலாம். இப்போ வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு உங்களோட ஆர்டரை போடாது. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங்கோ கிடைக்காதுன்னு இப்போ உங்களோட செட் ஸ்கோருக்கு ஒரு இன்ஜினியரிங் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டேன். செட் ஸ்கோர் மாறலாம். மாறுறதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட விருப்பத்தின்படி ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு நல்ல கோர்ஸ்ல இருந்து போடுதான். இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது வந்து நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இங்கே வந்து இதை நம்ம இது எல்லாமே ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். அது இல்லாமல் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், அடுத்தது செமி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கும். இது சம்பந்தமா கிருஷ்ணன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்யூ ஜான்சன். ஸோ இப்போ வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் சம்மந்தமா ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்கிற நேரம் யூஜிசி கீழே டைரெக்டாக அப்ளை பண்ணி கவர்மெண்ட்டு கீழே படிக்கிற யூனிவர்சிட்டிஸ் நிறைய கோர்சஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும். என்னன்னா பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சு இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, அதுக்கு உள்ளுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. அப்போ அந்த கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு. அப்போ இப்போ இவர் வந்து ஓடரா நிறைய கோர்சஸ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு போனாரு. அப்போ உங்களுக்கு ஒரு திரும்பி இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்துக்கிட்டு நேரம் சில டைம் உங்களுக்கு கோர்ஸ் பத்தின டவுட்ஸ் வரலாம். ஸோ இதுல வந்து கடைசியா இந்த ஸ்லைட்ஸ் முடிகிற நேரம் ஒரு Q&A ஒன்று இருக்கு, கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒன்று இருக்கும். அப்போ நீங்க வந்து உங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா செஷன் முடிகிற நேரம் நீங்க செக்லயோ டிரெக்டாவோ இல்லாட்டி சொல்லி போட்டு உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸை இந்த பிரேக் அவுட் ரூம்குள்ள பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நீங்க கேட்டுக்கோங்க. சரியா? இப்ப இதுல வந்து நம்ம வந்து இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுல வந்து இன்னொன்னு மெயினா கதைக்கணும்னு இருந்தது என்னன்னா, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ட நிறைய கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து கதைச்சிருந்தாரு. நாங்க நிறையவே கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து நெட்ல தேடினதை விட எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேடினது கூட, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எங்க சீனியர்ஸா இருக்கட்டும். அப்ப உங்களுக்கு ஒரு கோர்ஸ் போட விருப்பம் இருந்து அது பத்தின ரிலேட்டடான கண்டெக்ட் எதுவும் வேணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அந்த நாங்கள் கண்டெக்ட் எடுத்து தருவோம். ஏன்னா சீனியர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கிறது, நம்ம டிஸ்ட்ரிக்ட் சீனியர்ஸ் நிறையவே இருக்காங்க, நிறைய கோர்சஸ் செய்யறவங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஐடியா எடுக்கிற நேரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும் அந்தந்த கோர்சஸ்ல. அடுத்தது உங்களுக்கு இப்ப இந்த கோர்சஸ் சொல்ற நேரமே ஏதாவது ஒரு ஐடியா இல்லாத மாதிரியும் நீங்க கூட இருக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட்லேயே சொன்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத சூஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இல்லாம என்னது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நார்மலா இருக்க கோர்ஸ் புக் ஆர்டரை வச்சுக்கிட்டு நீங்க நார்மலா போட்டுக்கிட்டு போகலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கோர்சஸ்ல எது சொல்லி இல்லை, அப்படி எதுல நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாலுமே நீங்க அந்த Q&A செஷன்ல கேளுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி படிக்க ஆசையா இருக்குன்னா அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சுனாலும் நீங்க கண்டிப்பா கேளுங்க. சரியா? சரி, அப்ப நம்ம தொடர்ந்து ப்ரெசன்டேஷனுக்குள்ள போவோம். நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனா அப்ரூவ் பண்ணப்பட்ட பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப இது வந்து நாங்க இதுல கதைச்சி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸை ப்ரொமோட் பண்ற மாதிரி எதுவும் நினைச்சுக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கோர்ஸுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருந்து ஆனா அதுல போறதுக்கான உங்களுக்கு ரிசால்ட்ஸோ இல்லாட்டி அதுக்கான ஒரு தகுதி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து இன்னொரு ஆப்ஷனையும் கன்சிடர் பண்ணலாம். அதுதான் இந்த நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டிகிரி ப்ரோக்ராம். சரியா? அப்ப அதுல வந்து மெயினா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லும் போதே காசு கட்டி படிக்க வரும், நிறைய காசு செலவாகும், அந்த மாதிரி யோசிக்கலாம். ஸோ சில யூனிவர்சிட்டிஸ் ஸ்ரீலங்காவில் ஃப்ரீயான எஜுகேஷன் கொடுக்குற நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சம்மந்தமாக பார்ப்போம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இதுல ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா சாரும் இதை பத்தி ஸ்டார்ட்லேயே சொன்னாரு. ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா முழுக்க நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஓகே. ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் வச்சிருக்காங்க. அதுல ஹட்டன்ல கூட ஒரு பிரான்ச் இருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொரு பிரான்ச்லயும் எல்லா கோர்சஸும் ப்ரொவைட் பண்றதுல ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்ப நாங்க ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இதா சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர், ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட்ல பார்த்த மாதிரியே நிறைய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல கொடுக்குற இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸும் ஓப்பன் யூனிவர்சிட்டியால வழங்கப்படுது. இது மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் மற்ற கோர்ஸும் வழங்குறாங்க. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா இன்ஜினியரிங் பத்தி பார்ப்போம். அஹ் இது வந்து இப்ப இன்னும் ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட் உள்ளுக்கு போயிட்டு நீங்க இது பத்தின மோர் டீடைல்ஸ் அப்படின்னா எப்ப அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இன்னொரு யூனிவர்சிட்டி ஓஷன் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இது வந்து என்ன மாதிரின்னு சொன்னா இது வந்து மெரைன் ஆர்கிடெக்சர். இப்போ ஸ்டார்ட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் ருஹுனால மட்டும்தான் மெரைன் அண்ட் நவல் ஆர்கிடெக்சர், கடல் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் எல்லாமே அதுல மட்டும்தான் ருஹுனால மட்டும்தான் கொடுக்குறாங்கன்ட்டு. அப்ப ருஹுனா வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மெரைன் சம்பந்தமா கொடுக்குற ஒரே யூனிவர்சிட்டி. இது வந்து நான் ஸ்டேட்ல மெரைன் சம்பந்தமா கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ இதுக்கு நாங்க பார்த்ததுபடி டெட்லைன் வந்து மே 12 போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்க வந்து ஓஷன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ஸ்ல போய் ரெஃபர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது பத்தின மோர் டீடைல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓஷன் யூனிவர்சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் மெரைன் பத்தின இன்ஜினியரிங் அண்ட் அது சம்பந்தமான ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாமே கொடுக்குற ஒரு யூனிவர்சிட்டி தான். ஸோ அடுத்ததா மெயினாக கலைக்க வேண்டியது என்டிடி. என்டிடின்னு சொன்னா நேஷனல் டிப்ளமா டெக்னாலஜி. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையால வழங்கப்படுற டிகிரி இல்ல டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ். சரியா? என்டிடின்னு சொல்றது யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவைக்கு கீழே ஐடியூஎம்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு. அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவன்னு சொல்லி. அங்க வந்து என்ன சொன்னா டிகிரி ப்ரோக்ராம்ஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையால வழங்கப்படுற அவ்வளோ இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம்ஸும் டிப்ளோமாவை 3 இயர்ஸ் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸா கொடுப்பாங்க. ஸோ அப்ப இங்க நாங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறதுல என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். இதுல வந்து அநேகமா யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில கொடுக்குற எல்லா இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம்ஸுமே இருக்கும். சரியா? அப்ப இது வந்து என்டிடி வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம் செஞ்சு போற மாதிரி போகும். எனக்கு தெரிஞ்ச என்டிடியோட வெப்சைட்டுகளுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இது சம்பந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். போன முறை நவம்பர் டிசம்பர் டைம்ல ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அதுக்கு இன்டேக் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த வருஷமும் சேமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நவம்பர் டிசம்பர் டைம்ல இதுக்கான இன்டேக் வந்து எடுப்பாங்களா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்டேட்டா இருந்தீங்கன்னு சொன்னா என்டிடிக்கு போட்டுக்கலாம். அடுத்தது ஓப்பன் யூனிவர்சிட்டி இதுக்கு முன்னாடி கதைச்ச மாதிரி தான். அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் டஃப்னா இதுவும் சேம் என்டிடி மாதிரி தான். டிப்ளமா, அதாவது ஹையர் டிப்ளமா வழங்குற ஒரு யூனிவர்சிட்டி. அதாவது டிகிரி ப்ரோக்ராம்ஸ்ல டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ். சரி, டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் சொல்றதுல இன்னொன்று மெயினா நீங்க கவனிக்கணும் என்னன்னு சொன்னா இப்போ என்டிடியா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் டஃப்னா இருக்கணும், டெஃப்னாவா இருக்கட்டும், இது என்னன்னு சொன்னா டிப்ளமா ப்ரோக்ராம் செஞ்சு உங்களால மறுபடி மாஸ்டர்ஸ் செஞ்சோ இல்லாட்டி நீங்க ஒரு பிஎஸ்சி செஞ்சோ திரும்ப ஒருக்கா இது உள்ளுக்கு நல்ல பொசிஷன்ல வாரவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து டிப்ளமா செஞ்சுட்டு அதுக்கடுத்து நல்ல பொசிஷன்ல வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். சரியா? அடுத்ததா மெயினா கதைக்க வேண்டிய ஒரு யூனிவர்சிட்டி தான் ஜெனரல் சர்ஜன் ஜான் கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி. இது வந்து நம் ஸ்டேட்டுக்குள்ள ரெண்டு மாதிரியும் வழங்குற ஒரு யூனிவர்சிட்டி. அப்படின்னு சொன்னா டே ஸ்காலர்னு ஒரு கேட்டகரியும் இருக்கு, அது இல்லாம அண்டர் கேடர்ஷிப்னு இருக்கு. அண்டர் கேடர்ஷிப்ல போறவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. இதுல வந்து அநேகமா நிறைய இன்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வழங்குறாங்க. இதுல வந்து அண்டர் கேடர்ஷிப்ல போனீங்கன்னு சொன்னா ஃபுல் ஃப்ரீயா இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்து டே ஸ்காலர்ஸ்ல வந்து காசு கட்டி படிக்கிறதா இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் கால் பண்ணிட்டாங்க. இந்த மே 31 இது கேடியோட அப்ளிகேஷன்ஸ் டெட்லைன் இருக்கு. சரியா? அடுத்தது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்வேயிங் மேப்பிங். சர்வேயிங் பத்தி ஸ்டேட் யூனிவர்சிட்டிலையும் ஜனசன் கதைச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று. அடுத்து ஸ்லிட். ஸ்லிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் யூனிவர்சிட்டி தெரியும், ஸ்லிட் சம்பந்தமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் வழங்கக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்ததா இது எல்லாமே நிறைய நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி.
ஸோ இப்போ நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் இப்போ இதில் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அதே நேரம் ஒன்று நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் ஸ்டேட் பக்கம் நீங்கள் போறீங்களா இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டு விஷயம் செக் பண்ணணும். என்னென்னு சொன்னால் முதலாவது அது வந்து யூஜிசி கீழே அப்ளை பண்ண ஒரு யூனிவர்சிட்டியா ஒரு இன்ஸ்டிடியூட்டானு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை செக் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டால் நிறைய ஸ்பேம் நடக்குது. அப்போ அதில் நீங்கள் மாட்டிடக்கூடாது. அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அடுத்ததா என்ன மாதிரியான கோர்ஸ் மாடியூல்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வந்து மற்ற ஸ்டேட் யூனிவர்சிட்டி டிகிரி ப்ரோக்ராம் இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான ஒரு பாத்துக்கு போகிறதுக்காக தான் நீங்கள் நான் ஸ்டேட்டை சூஸ் பண்ணி போயிருக்கீங்க. ஸோ அப்போ அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான மாடியூல்ஸ் வந்து அதில் இருக்கா, என்ன மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சோர்ஸ் இருக்குது, அப்போ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளுக்கு போகணும். சரியா? அப்போ நிறைய நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேமுக்குள்ளே நீங்கள் போயிட்டு மாட்டிடக்கூடாது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் தெளிவா இருங்க. அவங்களோட வெப்சைட்டை நல்லா ரெஃபர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஆட்கள் போயிருக்காங்க இருந்தா அவங்களோட ஐடியாஸ் கொஞ்சம் எடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அது சொன்ன வேற ஏதாவது ஐடியா எடுக்கணும்னு சொன்னா, கண்டெக்ட் எது எடுக்கணும்னு சொன்னா நீங்க கண்டிப்பா எங்க டீம்லாம் தொடர்பு கொள்ளலாம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சு. சரியா? அடுத்ததா என்எஸ்பிஎம் வந்து ஃபுல்லா பிசினஸ் சைடு உள்ளது. ஸோ இது பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சும் போகலாம், ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் ஃபுல்லா கொடுக்குற மாதிரியா இருக்கும். இதில் டிகிரி ப்ரோக்ராம்ஸும் இருக்கு, டிப்ளமா அண்ட் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஸோ இது வந்து கொலம்பு இன்டர்நேஷனல் நாட்டிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஸ்டேட் இது நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். அதில் நீங்கள் பாருங்க. அநேகமாக கதைச்ச விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரைவேட்டாக போகிறது நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓவர். சரி, அப்போ இது சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா chatல போடுங்க. ஸோ இது இல்லாட்டி மியூட் பண்ணி பேசுறதுனாலும் உங்களுக்கு கொஸ்டின் செய்யணும். அது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னா, இப்போ வந்து உங்களுக்கு கரிக்குலம்னு வந்தது, அதை வந்து அதை செக் பண்றது மூலமா நீங்க வந்து உங்களுக்கு விருப்பமான மாடியூல்ஸ்லாம் அங்கே இருக்காது. அந்த மாடியூல்ஸ்லாம் உங்களுக்கு உங்களோட பேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. நீங்கள் ஸ்டேட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அடுத்து நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ண நேரம் இப்போ ஒரு விருப்பமான கோர்ஸாக இருந்தால் அந்த கோர்ஸ் அந்த யூனிவர்சிட்டி கரிக்குலம் அப்படின்னா அது வந்து வெப்சைட்ல அதை எடுத்து அப்போ அது எல்லா வெப்சைட்லேயும் அது எல்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை எதிர்பார்க்கறது மூலமா இப்போ நீங்கள் அந்த கோர்ஸ்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லாட்டி அது என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்க போறீங்க நீங்கள் வந்து மேலும் தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியும் நல்ல இப்போ வருது. சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியும் நல்ல இப்போ வந்து இன்ஜினியரிங்கிறது வந்து இப்போ இருக்கிற எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிலையும் வேலிட் ஆகுது. இப்போ வந்து அங்கே போயிட்டு அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது தான் இருக்கு. அங்கே போயிட்டு அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அது நீங்கள் மாஸ்டர்ஸ் பிஎஸ்சி செய்து நீங்கள் வந்து ஒரு நல்ல நினைக்கலாம். ஆர் நீங்கள் மாஸ்டர் பிஎஸ்சி செய்யாமல் நீங்கள் வந்து பிஎஸ்சியிலையும் செஞ்சு டெவலப் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா இன்ஜினியரிங் நல்ல நல்ல கோர்ஸ் தான்.
அடுத்த கேள்வி இது எனக்கு டிரெக்டா கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிசிக்கல் சயின்ஸ் டிகிரி முடிச்சா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க. இப்போ பிசிக்கல் சயின்ஸ் முடிச்சா இப்போ வந்து மெயினானது என்ன இருக்க போகுதுன்னா டீச்சிங்காக இருக்க போகுது. இப்போ டீச்சிங்காக இருக்க போகுது. அடுத்து அது இல்லாமல் என்ன இருக்க போகுதுன்னா நீங்கள் வந்து என்ன இருக்க போகுதுன்னா இப்போ நீங்கள் ரிசர்ச் சைடும் போகலாம். ரிசர்ச் சைடு அந்த மாதிரியான விஷயங்கள் போகலாம். அப்போ அடுத்தது நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸில் நீங்கள் மேலே படிச்சு இப்போ மாஸ்டர்ஸ் பிஹெச்டி எல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து லெக்சரர் ஆகலாம், அடுத்து ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் போகலாம். அது இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ சம்டைம்ஸ் இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ்லேயே உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொழும்பு ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் உள்ளுக்கே இருக்குது. அப்போ இது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி இப்போ அது தேவைப்படுற கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து போகலாம். மோஸ்ட்லி டீச்சிங் அண்டு நீ வந்து ஒரு டீச்சரிங் விருப்பம் இல்லாட்டி மற்ற சைட்லையும் நீ வந்து போகலாம். நான் ஒரு கேள்விக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ பதில் சொல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி கேட்கலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க, C2S எடுத்திருக்க ரிசல்ட்ஸ் எதுனே தெரியும் சார். ஆனால் இப்போ மோஸ்ட்லி அவரோட பேஷன் என்ன மாதிரி இருக்கோ இப்போ அதுலேருந்து சூஸ் பண்ணிட்டு வர்றது தான் நல்லோம். அடுத்து அவரோட செட்ஸ்கோ இப்போ C2S ரிசல்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும்னு நம்மளால சொல்லலாது. நான் அவரோட ஜெட் ஸ்கோரையும் கன்சிடர் பண்ணி அது முக்கியமாக அவரோட பேஷனையும் ஜெட் ஸ்கோரையும் கன்சிடர் பண்ணி இப்போ அவருக்கு முக்கியமாக எது சம்பந்தமான துறையில போக ஆசையா இருக்கும், அப்போ அது சம்பந்தமான ஒரு கோர்ஸ் தெரிய செய்யறது நம்ம. ஸோ கண்டிப்பா C2Sக்கு என்னது ஸ்ரீலங்கா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மினிமம் கிரைட்டீரியா வந்து 3 இயர்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கணும். ஸோ 3 இயர்ஸுக்கு ரிசல்ட்ஸுக்கு மேலே இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ C2Sக்கு எத்தனை தெரிவு செய்யலாம்னு நீங்க சூஸ் பண்ணி போடுறத விட எல்லா கோர்ஸும் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். இது வேணும்னா நீங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருக்கு. லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல எப்படி சேஞ்சஸ் நடக்கும். மேபி ஒரு 0.5 0.+5 0.-5 அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அப்போ அதில் அப்போ யூஜிசியில் அப்போ லாஸ்ட் இயரில் அப்போ என்ன மாதிரியான கட் ஆஃப் இருக்கோ அப்போ அந்த ஒரு 0.3 இருந்துச்சுன்னா அப்போ 0.3K பார்க்காம 1ல இருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து அப்போ அதில் என்னென்ன கோர்சஸ் அவங்களுக்கு விருப்பமா இருக்கோ அப்போ அதை அந்த ஆர்டர் படி போட்டால் அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இல்லை. அப்போ அதை ஆர்டர் பண்ணுறது சரியாது. அது ஸ்டார்டிங்ல இருந்தே போட்டுடுவாங்க. அப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு போடுங்க. வேறு எதுவும் சம்மந்தமான டவுட் இருந்துச்சுன்னா கேட்கும். அடுத்ததான் அது இன்னொரு விஷயம் நான் அவருக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா இப்படி ஒரு 6 months 7 months கழிச்சு தான் உங்களை யூனிவர்சிட்டி உள்ளே இருக்க போகிறோம். இப்போ அது வரைக்கும் இப்போ என்ன பண்ணலாம், மோஸ்ட்லி என்னத்த
இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிற நேரம் மோஸ்ட்லி ஒரு இங்கிலீஷில் பேசுறது, அடுத்து ஒரு முன்னுக்கு போயிட்டு எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஸ்கில்ஸை நீ இம்ப்ரூவ் பண்ணிட்டு வா. ப்ரெசன்டேஷன் செய்கிறது, அது சிங்களம் தெரிஞ்சிருந்தா ஓகே. இருந்தால் இப்போ உங்களுக்கு நிறையா பேரோட நெட்ஒர்க் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். அப்போ அதை வச்சுக்கிட்டு உங்களால் நிறைய இடங்களுக்கு போகிடலாம். நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்கள தேடி வரும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு வரும். அது இல்லாமல் இப்போ ஒரு கோர்ஸ்க்கு ரிலேட்டடாக இது படிச்சிருக்க தேவையில்லை, யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கலாம். இப்போ மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுறாங்க. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ன்ற நேரம் ஒரு ஒரு மோஸ்ட்லி யூனிவர்சிட்டியில் குரூப் ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்குது. குரூப் ஆக்டிவிட்டிஸ் ஒரு குரூப்பை எப்படி லீட் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு இவெண்ட் நடக்கிற நேரம், ஒரு பெரிய இவெண்ட் நடக்குது, அந்த இவெண்ட்டை இப்படி லீட் பண்ணி கொண்டு போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஒரு சாஃப்ட் ஸ்கில்லாக இருக்க போகுது. இப்போ இதுவரும் யூனிவர்சிட்டி லைஃப்ல கொஞ்சம் உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் வேறு விஷயம். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். யூனிவர்சிட்டி ப்ரிஃபரன்ஸ் எப்படி சார் வரும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வந்து செட் ஸ்கோர் மேபி கொஞ்சம் குறைவாக இருந்து நம்ம இப்போ பேராதனியை மொரட்டுவை அப்படி அப்ளை பண்ணுறோன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் மொரட்டுவை பேராதனி, அப்படி தானே சார் வரும்? இதே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதே செட் ஸ்கோருக்கு, இப்போ நமக்கு அது தட்டுப்பட்டு வரும்போது நம்ம செட் ஸ்கோருக்கு கணக்காக யூனிவர்சிட்டி வந்து பிக் ஆகுமா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் எந்த யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டரில் தான் அது கேட்டகரைஸ் ஆகி வருமா சார்? இல்லை இல்லை, நீங்கள் செகண்டாக சொன்ன மாதிரி இப்போ யூனிவர்சிட்டி இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யூனிவர்சிட்டி ஆஃப் மாவட்ட இன்ஜினியரிங் ஃபர்ஸ்டாக போட்டாரு, ஒரு 10வது அவருக்கு கியூஎஸ் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கும் இப்போ ஃபர்ஸ்டாகவே கியூஎஸ் போட்ட ஆளுக்கு ஒரே சேம் லெவலான சார்ஜ் தான் இருக்கு. இப்போ சிஸ்டம் வந்து இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டி சொன்ன 2 பேருக்குமே ஒரே வகையில தான் போகுது. கியூஎஸ் ஃபர்ஸ்டாக போடுறதுனால அவருக்கு கிடைக்கும், வேறு கியூஎஸ் 10வது போடுறதுனால அவருக்கு கிடைக்காது, அந்த மாதிரி இல்லை. ஐ மீன் 2 பேருக்கும் ஒரே சார்ஜ் தான். 2 பேருக்குமே இப்போ ஒரே செட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா இப்போ 2 பேருக்குமே அவங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்டா போடுறதுனால இந்த விதமான ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. ஓகே சார். மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் சார். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுட்டு இப்போ நம்ம பேராதனி இல்லாட்டி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு மற்ற யூனிவர்சிட்டிஸும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் தானே சார், அந்த லிஸ்ட்டில் கீழே கீழே வரும் தானே சார்? ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கும்போது நமக்கு அந்த சான்சஸ் இல்லாமல் போகுமா அப்படி கேட்குறேன் சார். ஏன்னா நம்மளோட கேட்டகரியில் இருக்க போகிறது 3வது 4வது இருக்க யூனிவர்சிட்டினா ஆல்ரெடி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் தான் அந்த யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு நம்மளை கீழே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்களா? அதுதான் சார். இல்லை நீ வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொழும்பு யூனிவர்சிட்டியை ஒரு 4வது போட்டீங்க, இப்போ இன்னொருத்தர் கொழும்பு யூனிவர்சிட்டியை ஃபர்ஸ்டாக போடுறாருன்னா இப்போ இப்போ அவருக்கு கிடைக்கும். இப்போ ஐ மீன் ஃபர்ஸ்டாக போட்டால் அவருக்கு கிடைக்கும், இப்போ உங்களுக்கு கிடைக்காதுன்னு அப்படி எதுவும் இல்லை. ஐ மீன் 2 பேருக்கும் ஒரே சான்ஸ் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்டாக மொரட்டுவை 2வது ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு உங்களுக்கு 4வது செக் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு 4வது செக் பண்ணுற டைம் தான் அவருக்கு ஃபர்ஸ்டாக செக் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு இங்கே இல்லை. இங்கே வந்து அப்படி இல்லை. இப்போ செட் ஸ்கோர் 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 2 பேருக்குமே அதே கோர்ஸ் கிடைக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டனால அவருக்கு ஃபர்ஸ்டாக கிடைச்சிடும். இப்போ இவர் 4th ப்ரிஃபரன்ஸ் போட்டனால இவருக்கு அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கணும் இல்லை. இப்போ 2 பேருக்கும் ஒரே சான்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் இருந்து வேற கோர்ஸ் சூஸ் பண்றது பத்தின ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்து நீங்க வேற கோர்ஸ் சூஸ் பண்றீங்கன்னா இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு பேஷனை நோக்கி போறீங்க. ஸோ உங்களுக்கு அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ நான் போட வேணான்னு சொல்லலை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்குன்னு சொன்னா நீங்க அதை நோக்கி போகலாம்.
சரியா? இப்ப இன்ஜினியரிங்கால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்றது பிரச்சனை இல்லை. பட் இல்ல, உங்களுக்கு இன்னொரு சைட்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னா அது வந்து இன்னும் நல்ல ஒரு உங்களுக்கு உங்களுக்கு நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களோட பேஷனை நோக்கி போறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் தான் மேட்டர்ஸ். சரியா? இப்போ இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் இருந்து நீங்க வேற கோர்ஸ் சூஸ் பண்றது நல்லதான். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ டீச்சர் சொல்லுவாங்க, சார் சொல்லுவாங்க, வெளியில உள்ள ஆட்கள் சொல்றாங்கன்னு சொல்லி இல்லை இன்ஜினியரிங் விடையலாது அப்படின்னு வேணாம். நீங்க வந்து உங்களோட பேஷனை நோக்கி போங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு பிரச்சனை இருக்கு. நீ ஆனா எந்த கோர்ஸ் சூஸ் பண்றதுங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கவனமா இருந்துகிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இட் வில் பி கிரேட். இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன்ல இருந்து இப்போ வேற கோர்ஸ் சூஸ் பண்றேன்னு சொல்லி இப்போ வந்து அதை வந்து இப்போ நீங்க சேலரியை டிபெண்ட் பண்ணி இது செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கோர்ஸ் வந்து டிமாண்ட் ஆகும். இப்போ நீங்கள் கோர்ஸ் யூனிவர்சிட்டி முடிக்கணும்னா 4 வருஷம் ஆகுது. அப்போ 4 வருஷம் முடிக்கிறப்போ டிமாண்ட் மாறுது. அப்போ சேலரியும் மாறுது. அதை முக்கியமா வச்சு அதை ஒரு முக்கியமான ரீசனை வச்சு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அடுத்தது அது மோஸ்ட்லி இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்து நீங்கள் மற்ற கோர்ஸ் போடுறதுனா இப்போ அந்த கோர்ஸை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிடுது. நல்லா ஸ்டடி பண்ணி போடுறது மீன்ஸ் இப்போ அந்த கரிக்குலம் பார்த்து அடுத்து கரிக்குலம் ஃபுல்லாக பேசி இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து சீனியர்ஸோட பேசிட்டு அது அங்கே இருக்க லெக்சரர்ஸோடையும் அவங்களுக்கு கண்டெக்ட் எடுத்து பேசணும். சரி, அப்போ அவங்களோட பேசிட்டு நீங்கள் ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்தீங்கன்னா நல்லதா இருக்கும். சம்பந்தமாக நீங்கள் கண்டெக்ட் டீடைல்ஸ் தேவைப்படுதுனா நீங்கள் எங்கள் டீமோட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஆள் கேடியூ பத்தி கேட்டிருக்கீங்க. கேடியூ நான் ஸ்டார்ட்ல கதைச்ச மாதிரி தான் 2 விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, அண்டர் கேடட்ஷிப் அண்ட் டே ஸ்காலர்ஸ் இருக்கு. ஸோ டே ஸ்காலர்ஸ் வந்து நார்மலா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மாதிரி அது வந்து நம்ம பே பண்ணி படிக்கிறது. அண்ட் அண்டர் கேடட்ஷிப் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ அண்டர் கேடட்ஷிப்னு நீங்க சொல்ற நேரமே நீங்க யோசிச்சிடக்கூடாது, ஸ்கூல்ல நான் கேடட்ல இருக்கல, எனக்கு பிசிக்கல் இது ஸ்போர்ட்ஸ் செய்யல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட பார்க்காதீங்க. ஸோ இது வந்து அண்டர் கேடட்ஷிப் வந்து ஒரு சின்ன கிரைட்டீரியா உள்ளுக்கு தான் உள்ளுக்கு எடுப்பாங்க. அது வந்து எப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 3 டெஸ்டிங் பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் வந்து 3 இன்டர்வியூக்கு கீழே நடந்துட்டு போகும். பிசிக்கல் இன்டர்வியூ, அப்புறம் எக்ஸாம்ஸ் அண்ட் அப்புறம் டிரெக்டா அப்படி நிறைய ஒரு இதுக்கு கீழே போகும் அந்த கிரைட்டீரியாவுக்கு கீழே. அப்புறம் பிசிக்கல் இன்டர்வியூல வந்து அங்க வச்சு உங்களோட பிசிக்கல் வந்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் ஓடுறது, இந்த ஸ்போர்ட்ஸ், ஹைட், வெயிட் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து தான் ரிட்டன், அதுக்கடுத்து அப்படியே நீங்க உள்ளுக்கு போவீங்க. அதுக்கடுத்து ஸ்ரீலங்கால டிஃபென்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்மி, நேவி, போலீஸ் அந்த மாதிரி இருக்காங்க தானே, ஏர்ஃபோர்ஸ். அப்ப அந்த 4 கிரைட்டீரியாவுக்கு கீழே நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, மெடிசின் அண்ட் அதர் டிகிரி ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. லோ அண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க கேடியூல. அந்த இதுக்குள்ள உங்களால போகல எப்படின்னு சொன்னா, அண்டர் கேடட்ஷிப்ல நீங்க அந்த 3 இன்டர்வியூ பாஸ் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் இப்ப இவ்வளவு நாளைக்குள்ள அண்டர் கேடட்ஷிப்குள்ளேயும் போயிருக்காங்க. சரியா? அப்ப எனக்கு தெரிஞ்ச சீனியர் அண்ணாமார்களும் போயிருக்காங்க, என் ஜூனியர்ல ஒரு ஆளும் போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அப்ப நீங்க வந்து கண்டெக்ட் எடுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. இது வந்து அந்த மாதிரி ஒரு பேஸ்ல தான் போகும் இன்டர்வியூ அண்டர் கேடட்ஷிப்ல போறது. அது ஃபுல் ஃப்ரீ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுல இன்னொரு கிரைட்டீரியாவும் இருக்கு. எனக்கு சரியா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல தெரியல. ஒரு குறிப்பிட்ட காலத்தருதி நீங்க வந்து நம்ம ஸ்ரீலங்கா டிஃபென்ஸுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி எல்லாம் வரும். சரியா? அப்ப நீங்க வந்து கேடியூ வெப்சைட் உள்ளுக்கு போயிட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க அந்த 3 இன்டர்வியூ பாஸ் பண்ண பிறகு 6 மந்த் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டைஃபண்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய பேஸ்க்குள்ள போகும். சரியா? ஸோ இதுதான் கேடியூ பத்தினது. டே ஸ்காலர்ஸ் நார்மலா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மாதிரி தான் என்னது பே பண்ணி உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் எடுத்து போற மாதிரி இருக்கும். ஆனா அண்டர் கேடட்ஷிப் ஃபுல் வித்தியாசம். அதுவும் நிறைய கிரைட்டீரியாவுக்கு கீழே கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே போகும். சரி.
கேள்வி சம்பந்தமா என்ன விஷயம் இருக்கு இப்போ என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு கேட்டீங்க இப்போ வந்து 3 இயர்ஸும் இருந்து இப்போ இந்த 3 டெஸ்ட் அடுத்து இந்த டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேள்வி வந்து போகலாம். அது இது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சு இப்போ யூனிவர்சிட்டி வார நேரம் இப்போ ஏஐஸ் எல்லாம் இருக்கு. ஏஐஸை எப்படி யூஸ் பண்ணிட்டு வாருது இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக படிக்கிறது இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். ஏஐஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணி இப்போ நீ வந்து ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி செஞ்சு ஒரு பெரிய அவுட்புட் எடுக்கிறது வந்து நீ ஏஐ யூஸ் பண்ணி அந்த நீ சிம்பிளாக எடுக்கலாம். அதை யூஸ் பண்ணி டிசைன் செய்யலாம். இப்போ அதை யூஸ் பண்ணி இப்போ படிக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கும் இப்போ படிக்கிற சப்ஜெக்ட்ஸை அதில் இன்க்ளூட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஏஐஸில் வந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து அது சம்பந்தமாக படிக்கணும். இப்போ அது சம்பந்தமாக படிச்சு நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வார நீங்கள் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பழகிட்டு வந்தீங்கன்னா அதை உங்களுக்கு வேறு எதுவும் கொஷின்ஸ் இல்லாட்டி இப்போ நான் ஜென்ரல் செஷனுக்கு போனேன். இப்போ வந்து ஜென்ரல் செஷனில் இப்போ உங்களுக்கு இந்த பாடம் சம்மந்தமா இல்லாமல் ஒரு வேறு எதுவும் கேள்விகள் வச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம். இப்போ முடிக்கலாம். ஐ திங்க் உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் டீம் சம்மந்தமான டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் செஷனில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் சாரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ திங்க் வி கேன் wrap up.